இதை நம்ம வெறும் தமிழ்நாட்டோட சுருக்கி பார்க்கறத விட்டுட்டு, வெறும் இந்திய அரசியலோட சுருக்கி பார்க்கறத விட்டுட்டு, உலக அளவில் மொழி எவ்வளவு முக்கியமானது, அந்த மொழிக்காக என்னென்ன சிக்கல்களால் உலக நாடுகளை சில சம்பவங்களை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லத்தீன் மொழியில படிக்க முடியாது அப்படிங்கிறார். அவர் மறுக்கிறார். அந்த மறுத்த காரணத்தினால அன்னைக்கு இருந்த இங்கிலாந்து சட்டத்தின்படி சாட்டையால பல முறை அடிக்கப்படுறாரு. அதனால அவருக்கு கடுமையான நோய் தொற்று உருவாகுது. அவர் சில ஆண்டுகள் கழிச்சு அவர் செத்து போறார். லத்தீன் மொழியில படிச்சா கர்த்தருடைய அருள் கிடைக்கும் அப்படின்னா, அந்த கர்த்தருடைய அருள் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு முழக்கமிடுறாரு ஜான் கஸ் அப்படிங்கிறவர். மதத்தின் பெயரால் கூட எனது தாய்மொழியை இன்னொரு மொழி அடிமைப்படுத்துவதை நான் விரும்பவில்லை, எனது மக்களும் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 அரபி பாரசீக சொற்களை நீக்கிட்டு 1,58,000 தூய துருக்கி சொற்களை உருவாக்கி கொடுத்தார் அவர். தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல் கட்டமாக 1937 இருந்து 1947 வரைக்கும் நடக்குது. இரண்டாவது கட்ட போராட்டம் 1965 தொடர்ச்சியாக மிக எழுச்சியாக 1937 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மேல்நிலைப் பள்ளியில நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட முதலமைச்சர் ராஜாஜி ஹிந்தியை கட்டாய பாடமாக பள்ளியில ஆக்கப் போகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். ஹிந்தி பாட புத்தகங்களை தீ வச்சு கொடுக்குறாங்க. தமிழ் வாழ்க, ஹிந்தி ஒழிக அப்படின்னு முழக்கமிடுறாங்க. மெரினா கடற்கரையில மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை மாணவர்கள் அன்றைய மாணவர்கள் நடத்துறாங்க. மீண்டும் ஒரு யுத்தம் நடக்கும். அது வெறும் மொழிக்காக மட்டும் இருந்துராது. தமிழ்நாடாக மாறுவதற்கான யுத்தமாக மாறிடும். ஒருவேளை அப்படியான யுத்தம் மாறுச்சுன்னா இதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தான் காரணம். தமிழ்னு பேசிட்டு இருக்கீங்க, இந்தி ஏன் வேணாங்கிறீங்க, ஏன் இந்தி திணிப்புங்கிறீங்க, ஒரு மொழியை கூடுதலா கத்துக்கிட்டா அது நல்லது தானே, குழந்தைகள் படிக்கிறது அறிவை கூட்டும்ல, உலக நாடுகள் முழுக்க பல மொழிகளை குழந்தைகள் கத்துக்கிறாங்க. அப்போ ஒரு மொழி கூடுதலாக வரும்பொழுது குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பும் படிப்பும் அறிவும் வளரும். நீங்க தடுக்கிறீங்க, நீங்க தமிழ்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு வெறுப்புணர்வை நீங்க விதைக்கிறீங்க அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப ஆழமாக மக்கள்கிட்ட சொல்லப்படுது. இதை புரியாத மக்களும் ஆமா சரிதானே, இந்தியா முழுக்க ஹிந்தி பேசுறாங்க, வேலை செய்ய போனோம்னா ஹிந்தி வேணும்ல அப்படிங்கிற ஒரு சுத்தமா புரிதலே இல்லாம பேசுறாங்க. இதை நாம வெறும் தமிழ்நாட்டோட சுருக்கி பார்க்கறத விட்டுட்டு, வெறும் இந்திய அரசியலோட சுருக்கி பார்க்கறத விட்டுட்டு, உலக அளவுல மொழி எவ்வளவு முக்கியமானது, அந்த மொழிக்காக என்னென்ன சிக்கல்களால் இந்த உலக நாடுகளை சில சம்பவங்களை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மொழி போராட்டம் அப்படிங்கிறது வெறும் மொழிக்காக குரல் கொடுப்பதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அது இல்லை. நீங்க பல பேரும் நினைக்கிறாங்க. முதல்ல இந்த பார்வையை மாத்திருங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, உலக அளவுல பல நாடுகள்ல மிகப்பெரிய மொழிக்கான யுத்தம், போர், சண்டை நடந்திருக்கு. கொள்கை ரீதியாகவும் சரி, ஆயுதம் ரீதியாகவும் சரி, பல்வேறு வகையில யுத்தம், சண்டை நடந்திருக்கு. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர ஐரோப்பிய நாடுகள்ல, அது ஐரோப்பிய எந்த நாடுகளாலும் சரி, ஒருத்தர் கிறிஸ்தவ பாதிரியாக அப்படி ஆகணும்னா, ஒரு பாதிரியாரா மாறணும்னா லத்தீன் மொழியில தான் பைபிளை படிக்கணும் அப்படிங்கிற விதிமுறை இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலத்துல இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜான் விக்லிப் அப்படிங்கிறவர் என்னோட தாய்மொழியான ஆங்கிலத்துல தான் பைபிள் படிப்பேன் அப்படின்னு சொல்றார். லத்தீன் மொழியில படிக்க முடியாது அப்படிங்கிறார். அவர் மறுக்கிறார். அந்த மறுத்த காரணத்தினால அன்னைக்கு இருந்த இங்கிலாந்து சட்டத்தின்படி சாட்டையால பல முறை அடிக்கப்படுறாரு. அதனால அவருக்கு கடுமையான நோய் தொற்று உருவாகுது. அவர் சில ஆண்டுகள் கழிச்சு அவர் செத்து போறார். அவர் நாட்கள் கழியுது, சில ஆண்டுகளுக்கு போகுது. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அவரோட படத்தை திறக்கிறாங்க. அதுல ஒரு வாசகம் இருக்கு. என்ன வாசகம்? தாய்மொழிக்காக உயிர் நீத்த தனையன் அப்படின்னு அங்க பொறிக்க வைக்கப்பட்டிருக்கு. அப்போ மொழிக்காக உயிரை கொடுப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, அதே போல லத்தீன் மொழியில படிக்க மாட்டேன், என்னுடைய தாய்மொழியான செக் மொழியில தான் படிப்பேன், லத்தீன் மொழியில படிச்சா கர்த்தருடைய அருள் கிடைக்கும் அப்படின்னா அந்த கர்த்தருடைய அருள் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு முழக்கமிடுறாரு ஜான் கஸ் அப்படிங்கிறவர். அவர் சொன்னதை கேட்டு குதிச்சு எழுந்த பாதிரியாரோட சூழ்ச்சியால உயிரோடு தீ வச்சு கொடுத்தப்படுறார் ஜான் கஸ். அதற்கு பின்னாடி ஒவ்வொரு ஆண்டுதோறும் அவர் பிறந்த நாளை செக் மொழிக்காக உயிர் விட்ட தியாகியின் பிறந்த நாள் அப்படின்னு போற்றி அரசாங்கமே அவர் புகழின் உச்சியில இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிறார். அப்போ திரும்ப திரும்ப தமிழுக்காக தான் இங்க சண்டை போடுறாங்க, தமிழ் மொழியை பாதுகாக்கிறாங்க. தமிழை தவிர்த்து எந்த மொழியும் தமிழை அழிப்பதாக நினைத்தால் அல்லது அந்த கூறுகள் தெரிந்தாலும் அதை எதிர்த்து களமாடுவது தமிழர்கள் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா பூர்வகுடி மக்களோட கடமை. இன்னொரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா துருக்கி நாட்டுல நடக்குது. அந்த துருக்கி நாட்டுல அந்த அதிபராக இருந்த முஸ்தபா கமால் பாட்ஷா அவர் பொறுப்புல ஏற்றதுல இருந்து துருக்கி மொழியில ஏராளமான அரபு சொற்களும் பாரசீக சொற்களும் கலந்துருக்கிறத பார்த்து ரொம்ப ரொம்ப கோபமாகிறார்.
அதை அதையெல்லாம் நீக்கிட்டு தூய துருக்கி மொழியில சொற்களை உருவாக்கணும் அப்படின்னு மொழி வல்லுநர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். ஆனா மக்கள் அவரோட கருத்தை ரொம்ப காரசாரமாக எதிர்த்தாங்க. அதோட இல்லாம மக்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, அரபி சொற்களை நீக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படின்னா திருக்குறானை எந்த மொழியில படிக்குவீங்க அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமிய நாடுகள்ல திருக்குறானை அரபி மொழியில் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா. துருக்கி மக்கள் அந்த மாதிரி கேட்ட உடனே மதத்தின் பெயரால் கூட எனது தாய்மொழியை இன்னொரு மொழி அடிமைப்படுத்துவதை நான் விரும்பவில்லை, எனது மக்களும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 அரபி பாரசீக சொற்களை நீக்கிட்டு 1,58,000 தூய துருக்கி சொற்களை உருவாக்கி கொடுத்தார். அவர் கொடுத்து மக்கள்கிட்ட பேச வச்சார். அவர் காலத்துல தான் உலகம் அறிஞ்ச கான்ஸ்டன்டாண்டி நோபல் அப்படிங்கிற ஊரோட பெயரை இஸ்தான்புல் அப்படின்னு மாற்றப்படுது. இந்த இஸ்தான்புல் தான் அந்த நாட்டோட தலைநகராக இருக்கு. தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் முதல் கட்டமாக 1937 இருந்து 1947 வரைக்கும் நடக்குது. இரண்டாவது கட்ட போராட்டம் 1965 தொடர்ச்சியாக மிக எழுச்சியாக எழுது. இதுல இரண்டாவது கட்ட போராட்டம் தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய போராட்டம். முதல் கட்ட போராட்டத்துல 2 பேர் தான் மரணம் அடைகிறாங்க, உயிரை வந்து கொடை கொடுக்குறாங்க. இரண்டாம் கட்ட போராட்டத்துல கிட்டத்தட்ட தெளிவா புரிஞ்சுக்குங்க, என் தமிழ் வெறும் மொழி இல்லை, அது என் உயிரை விட உயர்ந்த மொழி அப்படின்னு சொல்றதுக்கு 700க்கும் மேற்பட்டவர்கள் தன்னோட உயிரை வந்து கொடையா கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, என் மொழி அழிஞ்சிடக்கூடாது, என் மொழி மீது இன்னொரு மொழி திணிக்கவே கூடாது அப்படிங்கிற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல 700 தமிழர்கள் கொல்லப்படுறாங்க. உயிர் கொடைய மட்டும் கொடுத்துடல, கொல்லப்படுறாங்க. 1937 நடந்த பொது தேர்தலில் ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த உடனே 1937 ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 10வது தேதி சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மேல்நிலைப் பள்ளியில நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட முதலமைச்சர் ராஜாஜி இந்தியை கட்டாய பாடமாக பள்ளியில ஆக்கப் போகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். முதல்ல இந்திய எதிர்ப்பு கூட்டம் காரண்டை தமிழ் சங்கத்துல 1937 ஆண்டு ஆகஸ்ட் 27 நடக்குது. மறுநாள் ஆகஸ்ட் அதுக்கப்புறமா 28வது தேதி திருவையாறுல மிகப்பெரிய ஹிந்தி எதிர்ப்பு ஊர்வலம் நடக்குது. இந்த 2 நிகழ்ச்சிகளும் தான் பின்னால நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு கால்கோல் நாட்டிய நிகழ்ச்சிகளாக கருதப்படுது. அதற்கு பின்னாடி 1938 ஆண்டு ஏப்ரல் 21வது தேதி சென்னை மாகாண பள்ளிகள்ல இந்தியை கட்டாய பாடமாக்கி அரசாங்கம் ஆணை வந்து பிறப்பிக்குது. அதன்படி கர்நாடகத்துல 4 பள்ளிகளிலும், கேரளத்துல 7 பள்ளிகளிலும், ஆந்திராவில் 54 பள்ளிகளிலும், தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள் எப்படி தமிழ்நாட்டில் 60 பள்ளிகளும் இந்தி கட்டாய பாடமாக ஆக்கப்பட்டுச்சு. ராஜாஜியோட இந்த ஆணையை எதிர்த்து அவர் வீட்டுக்கு முன்னாடி பல்லடம் பொன்னுசாமி அப்படிங்கிற காங்கிரஸ்காரர் உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு 6 வாரம் கடும் காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டு கொடுமையாக தண்டிக்கப்படுறார். முதல் கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல முதல் கைதானவர் இவர் தான். தெளிவா புரிஞ்சுக்குங்க. பல பேருக்கு தெரியாத ஒரு விடயம், யார் முதல்ல போராட்டா தெரியுமா அப்படின்னு கைது பண்ணா தெரியுமான்னா இவர் தான், பல்லடம் பொன்னுசாமி. அவர் காங்கிரஸ்காரர் தான். ராஜாஜி யாரு, அவரும் காங்கிரஸ்காரர் தான். நவம்பர் 24வது தேதி வட சென்னையில் இருக்கக்கூடிய சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்து தியாலாஜிக்கல் பள்ளிக்கு முன்னாடி இந்தியை கண்டிச்சு பெண்கள் ஒரு அணியாக திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. முதல்ல இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட பெண் அணியினர் இவங்க தான். இது இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா, தமிழை பாதுகாப்பதற்காக, தமிழை அழிக்க திட்டமிட்டு இந்தியை திணிக்கிறாங்கிறதுக்காகத்தான். அதற்கு அடுத்த வாரம் உண்ணாமலை அம்மையார் தலைமையில நடந்த போராட்டத்துல 6 பெண்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்த போராட்டத்துல தான் கை குழந்தையோடு, பச்சை சின்ன சின்ன கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தைகளோடு நிறைய பெண்கள் கைதாகிறாங்க. இதுக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக. அதுல புவனேஸ்வரி அம்மையாரும் ஒரு அம்மா. இவர் தன்னோட 2.5 வயது மாத கை குழந்தையோடு கைது செய்யப்படுறாங்க. இந்த வரலாறுலாம் நீங்க மறந்துடக்கூடாது. பல பேர் உங்க தமிழ் தலைவர் இவங்க தான் போராடினான்றாங்க. உண்மையாகவே வரலாறு வேறு விதமாக சொல்லப்படுது. அப்படி கைது செய்யப்பட்ட அந்த குழந்தை தான் பின்னால வளர்ந்து திமுகவோட மத்திய அமைச்சராக பொறுப்பு வகிச்ச NVN சோமு. இதுக்கு பின்னாடி இவர் ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைகிறார். ஏன்னா வாரிசுகள் தொடர்ச்சியாக இந்த திமுகவில் பங்காற்றல, திமுக என்ன செஞ்சுன்னு சொல்லக்கூடாது.
துவக்க கால திமுக எப்படி இருந்ததுன்னா மொழிப்பற்றுக்கும் இந்தி திணிப்புக்கும் எதிராக மிக காரசாரமாக உயிரை கூட கொடுத்தவர்கள் திமுக இருந்தாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. வரலாறு அப்படிங்கிறது ஒன்னா இருக்கு. நம்ம மக்கள்கிட்ட தப்பு தப்பா சொல்லி இது ஒரு திமுக எதிர்ப்பை வந்துட்டு வேற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. 1938 ஜூன் மாசம் சென்னை 1000 விளக்கு பகுதியில் நடந்த இந்தி எதிர்ப்பு கண்டன கூட்டத்தில் பேசியதற்காக அண்ணா செப்டம்பர் மாசம் கைது செய்யப்பட்டு 4 மாசம் சிறு தண்டனை கொடுக்கப்படுது. யாருக்கு? அறிஞர் அண்ணாவுக்கு. அரசியல் களத்துல அண்ணா கைது செய்யப்பட்டது அதுதான் முதல் முறை. எப்போ? 1938 ஜூன் மாசம் 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்ற அந்த போராட்டத்துல. அதே ஆண்டு டிசம்பர் 8ஆவது தேதி ஈவேரா, இவங்களாம் சொல்லுவாங்க ஈவேரா, நம்ம பெரியாருன்னு சொல்றோம், அவர் கைது செய்யப்பட்டு 1.5 ஆண்டு, என்ன 1.5 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்படுது அவருக்கு. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பெல்லாரி சிறைச்சாலையில அவரை கொண்டு போய் அடைக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 1939 நடக்குது செப்டம்பர் 1 தேதியில. 2வது உலக போர் தொடங்குது. அந்த காலகட்டத்தில் செப்டம்பர் 3ஆம் தேதி இங்கிலாந்து வந்து போர் பிரகடனம் செய்து இந்தியாவுக்கு முழுமையான விடுதலை கொடுத்தாதான் இந்தியா இங்கிலாந்தை ஆதரிக்கும், இல்லைன்னா ஆதரிக்காது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மகாசபை தீர்மானம் நிறைவேற்றி பிரிட்டிஷ் அரசுக்கு அனுப்புது. அதனால இந்தியாவில் பல மாகாணங்கள்ல இருந்த காங்கிரஸ் அமைச்சரவை பதவி வந்து விலகுது. அதன்படி ராஜாஜி அமைச்சரவையும் 1939 ஆண்டு அக்டோபர் மாசம் 28ஆவது தேதி பதவி வந்து விலகுது. 1940 அந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் ஹிந்தி கட்டாய பாடம் அப்படிங்கிற தீர்மானத்தை ரத்து செய்து அரசு. இதுதான் முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு. அதுக்கு பிறகு 1965 ஜனவரி 26 குடியரசு நாள்ல முதல் ஹிந்தி ஆட்சி மொழி அப்படின்னு மத்திய அரசு அறிவிக்குது. அதனால தமிழ்நாட்டில் அதற்கு முதல் நாள் 25வது தேதி ஜனவரி 25வது தேதி மாணவர்கள் மிக பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஹிந்தி பாட புத்தகங்களை தீ வச்சு கொளுத்துறாங்க. தமிழ் வாழ்க, ஹிந்தி ஒழிக அப்படின்னு முழக்கமிடுறாங்க. மெரினா கடற்கரையில மிக பெரிய பொதுக்கூட்டத்தை மாணவர்கள் அன்றைய மாணவர்கள் நடத்துறாங்க. மதுரையில் நடந்த ஒரு ஊர்வலம், அதுதான் ரொம்ப கொடூரமான ஒரு போராட்ட காலமா இருந்தது. காங்கிரஸ்காரர்களால், அதாவது காளிமுத்து, காமராசர், விருதுநகர் சீனிவாசன் போன்ற இளைஞர்கள் வந்து கொடூரமா தாக்கப்படுறாங்க. சில இளைஞர்கள் வந்து தங்களை தாங்களே சுட்டுவிட்டு செத்து போறாங்க. அந்த தமிழை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடலாம், அப்ப நம்ம உசுரே போனாலும் பரவாயில்ல, இது வீரியம் கொண்டு எழணும் அப்படிங்கிறதுனால சில பேர் சுட்டு செத்து போறாங்க. நிறைய பேர் மற்ற தாக்குதல்களால, காவல்துறையினால சுட்டு கொல்லப்படுறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 55 பேர் இறந்தார்கள் அப்படின்னு அன்னைக்கு இருந்த காவல்துறை தரப்பு சொல்லிச்சு. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, மதுரையில் நடந்த ஊர்வலத்துல 700க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைஞ்சாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய வரலாற்று மறைவு. இது மறைக்கிறாங்க. 55 பேர் தான் செத்தாங்க, இன்ன வரைக்கும் சொல்றது வழக்கம் உண்டு, ரெக்கார்ட்ல ஞாபகம் இருக்கு. ஆனா உண்மை என்ன, 700க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தார்கள், அதுல 600க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் தமிழறிஞர்கள் அதை உறுதியாக சொல்றாங்க. இது போல மாணவர்களோட இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி வேறற்ற மரம் போல விழுந்து போச்சு. இருமொழி கொள்கையை கொண்டு வராரு அண்ணா. ஆனா ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மொழி கொள்கை தான் இன்னைக்கு இருக்கு. பயிற்சி மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் தமிழ் கிடையாது. இவ்வளவு பேர் இந்தியை எதிர்த்து தீக்குளித்து போராட்டம் நடத்தி உயிரை விட்டு பல தியாக போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனா தமிழுக்கு இன்னைக்கும் நீதிமன்றத்தில் இடம் கிடையாது. இன்னைக்கும் இந்தியாவில் ஆட்சி மொழியாக இல்லை. அப்போ இன்னைக்கும் இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா வெறும் மொழி அளவில் இல்லை, இது வரலாற்று ரீதியாக அடிப்படை உரிமையாக மக்கள் பார்க்குறாங்க, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பார்க்குறாங்க, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்க்குறாங்க. இதை நீங்க வெறுமனே இந்திக்கு எதிரான போராட்டமாக நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா கடந்த கால வரலாறு எதிர்கால வரலாறாக மாறுவதற்கு ரொம்ப நாள் ஆயிடாது. மீண்டும் ஒரு யுத்தம் நடக்கும். அது வெறும் மொழிக்காக மட்டும் இருந்திராது. தமிழ்நாடாக மாறுவதற்கான யுத்தமாக மாறிடும். ஒருவேளை அப்படியான யுத்தம் மாறுச்சுன்னா இதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தான் காரணம்.